ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாட்டி நம்ம சேனலில் டெரக்கோட்டா ஜுவல்லரி மெட்டீரியல்ஸ் பற்றின வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க. இது அதோட செகண்ட் பார்ட் தான். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதால நான் அதை 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம வெறும் பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் பற்றின வீடியோ மட்டும் பார்க்கலாம். அடுத்த பார்ட்டு நான் மிச்ச வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நாம் எந்த மாதிரியான பெயிண்டிங் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதாவது அக்ரலிக் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரலிக் பெயிண்ட்ஸ் வந்து நம்ம கிளாத்தில், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோன்ஸில், அப்புறம் இந்த மாதிரியான டெரக்கோட்டா ஜுவல்லரியில், அதுக்கப்புறம் ஆர்ட்டு கிராஃப்ட்ஸு, இந்த மாதிரியான க்ளே ஜுவல்லரிஸு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து கிராஃப்ட்ஸுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதே சேம் அந்த அக்ரைலிக் பெயிண்ட் தான் நானும் இங்கே யூஸ் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வருங்க. இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் போன வீடியோவில் கொடுத்த மாதிரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களே வந்து எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரியான கலர்ஸு என்ன ஏதுங்கிறது. ஸோ நீங்கள் இது வந்து நம்மளுக்கு லூஸ்லேயும் கிடைக்கும், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் பாக்ஸாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம இந்த கலர் தான் யூஸ் பண்ணோம், அந்த கலர் தான் யூஸ் பண்ணோன்றது கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான கலர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான கலர்ஸ் வந்து நாம் இந்த ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம லூஸில் கூட வாங்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து மோஸ்ட்லி ரெட்டு, க்ரீனு, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோ, இந்த மாதிரியான ஷேட்ஸ் தான் நான் வந்து நிறைய வாங்கியிருப்பேன். இங்கே வந்து பாருங்கள், இங்கே எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. நீங்கள் இதை வந்து பேர்ல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏன் பேர்ல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷைன் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும், கிளிட்டரிங் மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்ம கிளிட்டரிங்காக இருக்கிற மாதிரி ஜுவல்லரி போடணும் அப்படின்ற ஃபீல் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுலேயுமே உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்கும். க்ரீனு, இப்போ நான் காட்டுறது க்ரீனு, அதுக்கப்புறம் ப்ளூ இருக்கும், உங்களுக்கு ரெட் இருக்கும், பிங்க் இருக்கும், ஒயிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். பட் அது வந்து குவான்டிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இந்த அளவுக்கு பெரிய குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஷைனிங் இல்லாத பாட்டில்ஸ். இதிலெல்லாம் ஷைனிங் இருக்காது. சேம் அக்ரலிக் பெயிண்ட்ஸ் தான், பட் ஷைன் இல்லாமல் வர்றது இது எல்லாமே. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா எந்த மாதிரியான கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறது. அதுக்காக ஒரேடியாக எல்லாமே வாங்க வேணாம். நம்ம வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து செட் ஆஃப் 12 கலர்ஸ் வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், இப்போ தான் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமல் பிராண்டில் வந்து அக்ரலிக் கலர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நம்மளுக்கு இதில் நார்மல் கலர்ஸும் இருக்குது, பேர்ல் கலர்ஸும் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறது வந்து நார்மல் கலர்ஸுங்க. இந்த பெரிய டியூப் இருக்குது இல்லையா, அந்த பெரிய டியூப்பில் இருக்கிறது வந்து ஷைனிங்கான இந்த மாதிரியான கலர்ஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா நார்மல் டியூப், இது நார்மலான ஒயிட் கலர். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நார்மலான ஒயிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேர்ல் ஒயிட். ஓப்பன் பண்ணி என் கையில் ஷைனிங் தெரியுது பாருங்கள். இது வந்து பேர்ல் கலர்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு எதாவது ஷைனிங்காக வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும்போது, நான் இதுக்கு முன்னாடி காட்டினேன் இல்லையா ஒரு க்ரீன் கலர் ஷைனிங் கலர், சேம் அதே மாதிரி தான் இந்த பிராண்டில் நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அந்த பேர்ல் கலர்ஸ் வந்து காப்பர் கலர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கோல்டு கலர் இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சாய்ஸ் தான், நம்ம எது வேணாலும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 12 கலர்ஸ் இருக்குது. பட் டியூப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி சைஸாக தான் நான் வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு ப்ரிஃபர் ஆச்சுன்னா நீங்கள் இதுவும் வாங்கிக்கலாம். இதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் இதுதான் பிராண்டு, இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும் கலர்ஸில். இந்த பிராண்ட் வாங்கலாம், அந்த பிராண்ட் வாங்கலாம். நிறைய பேர் வந்து ஃபாரின் பிராண்டெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இப்போ கற்றுக்கும் போது நம்ம வந்து செட் ஆஃப் கலர்ஸ் வந்து 12 கலர்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
அவங்களே வந்து இந்த இடத்துல வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் டீப்பாக போனீங்கன்னா நம்ம நெட்டில் சர்ச் பண்ணோன்னா எந்த கலரோட எந்த கலர் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வேறு டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஒரு கலர் ட்ரை பண்ணும்போது வந்து அந்த கலரை வாங்கி தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆக்சுவலாக 2 கலர்ஸை கலந்தீங்கன்னா வேறு ஒரு கலர் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இருக்கிற 12 கலர்ஸை வச்சே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பெயிண்டிங் ப்ரஷஸ் இதெல்லாமே. ஸோ ஒன்று ஒரு சைஸில் இருக்குது. நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சைஸ் 000ன்னு போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கம்மியான பிரிசில்ஸ் இருக்கிறது வந்து ஜீரோஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள் இதோட பிரிசில்ஸு. தின்னாக இருந்ததுன்னா 000 அந்த மாதிரி இருக்கும். திக்காக இருக்கிறதுக்கு வந்து ஜீரோஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், இது 00. இது 00 பிரிசில்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும் இதோட பிரிசில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ரௌன் கலர் வந்து 000, இந்த க்ரீன் கலர் வந்து 00. ஸோ ரெண்டுத்தோட திக்னஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அந்த பிரிசில்ஸோட திக்னஸ்ஸு ஷார்ப்னஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸு. இதுதான் நம்ம மோஸ்ட்லி வந்து மைன்யூட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிரிசில்ஸு. இந்த 00வும் 000 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் பெயிண்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக நான் வாங்கினது கிடையாது. இது சும்மா அந்த இதோடையே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர் 4 ப்ரஷ்ஷு. ஸோ நம்பர் 4ன்றது வந்து இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு திக்னஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து 0 சைஸ் பாருங்கள். நம்ம எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுத்தை விட ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ தனித்தனியாக காட்டும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது பாருங்கள், இது வந்து நம்பர் 6 ப்ரஷஸ் இது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸாக வந்து வரும் பெயிண்ட் பண்ணும்போது. ஸோ இது பாருங்கள், இது வந்து நம்பர் 2 ப்ரஷ் இது. இதோட பிரிசில்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வந்து நம்ம மோஸ்ட்லி பெயிண்ட்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். பெரிய பெண்டன்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நம்ம மேலே ஒரு கோட் அடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து நம்ம ரவுண்ட் டிப் ப்ரஷ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு காட்டுறேன். ஃப்ளாட் ப்ரஷ் இருக்குது, அதுக்கப்புறம் ரவுண்ட் டிப் பிரிசில்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் அந்த க்ரீன் கலர் வந்து 00, ப்ரௌன் கலர் வந்து 000. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு முக்கியமாக வந்துட்டு அந்த பெயிண்டிங் பேலட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து எதுக்கு அதை அப்படியே வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்படியே டிப் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இதை. ஏன்னா நம்ம வந்து ஒரு கலரோட இன்னொரு கலர் மிக்ஸ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.